ஹலோ கைஸ், நீங்க பார்க்கறது தமிழ் அனிமே 2.0 நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல முஷோக்கு டென்சையோட எபிசோட் 18 பார்க்க போறோம். எடுத்ததும் நம்ம ஆளுங்க பிரயாணம் பண்ணி போறதை காட்டுவாங்க. யாரி சுத்தி இருக்க வியூ எல்லாம் ரொம்ப ஹாப்பியா பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் பசிக்கிற போல இருக்குன்பா. இந்த இடத்துக்கு திடீர்னு ஒருத்த வந்துட்டு பயங்கரமா இன்ட்ரோலாம் கொடுத்துக்குவான். லைக் நாட் காட் டெக்னிக் தெரிஞ்சவன், ரொம்ப பெரிய ஆளோட சிஷிய பிள்ளைன்னு சொல்லிட்டு பேரெல்லாம் சொல்லிட்டு ரோஜேட பார்த்துட்டு உன்னை பார்த்தா பெரிய ஆளா தெரியுது, வா ஒரு ஸ்பார் போட்டு பாப்போன்பா. ரோஜேடும் இந்த மாதிரி ஸ்பாரிங் பண்ணி ரொம்ப நாள் இருக்கும்ட்டு ஃபைட் பண்ணா. ஆப்போசிட்ல இருக்கவன் மூஞ்சிய கொயன்னு ஆக்கி விட்டுருப்பான். இருந்தாலும் அந்த ஆளு ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் இந்த விஷயங்களை எடுத்துப்பான். அண்ட் டேஸ் அவன் கையிலையும் ரோஜேடோட சிலையை கொடுத்துருப்பான். அவன் ரோஜெட் வாரியர் ஆஃப் த சூப்பர்ட். நெக்ஸ்ட் டைம் பாக்குறப்ப நம்ம திரும்ப சண்டை போடலான்பா. இதுக்கடுத்து பார்த்தா இன்னொருத்த வருவான். அவனே அடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அடுத்து மூணாவதா வேற ஒருத்தன் வருவான். ரோஜெட்க்கு என்னடா இதுங்கிற போலதான் இருக்கும். இதுக்கடுத்து 3 பேரும் கடல்ல பிரயாணம் பண்றப்ப ரிஸ்க் ஆல்ரெடி சிசிக்கு இருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும்ல. அவளால சுத்தமா முடியாம படுத்தே கிடப்பா. ரோடைய சும்மா நிக்காத பாத்துட்டு அப்படி நிக்காம வந்து உதவலாம்லன்பா. பார்த்தா பயவுலே வாந்தி எடுத்துட்டு முடியாம தான் இருப்பான். மேஜிக் சொல்லி தன்னை ஹீல் பண்ணிக்கலாம்னு பார்த்தா ஒமட்டிட்டு தான் வரும். ரோஜெட் நல்லா உட்காந்துருக்கத பார்த்துட்டு ஏன்டா உனக்கு எதுவும் ஆகலையான்பா. அவனா பர்ஃபெக்டா இருக்கேன், நீங்க 2 பேரும் ஏன் இப்படி இருக்கீங்கன்பா. ரோடியோஸ் எப்படியோ ஒண்ணு இந்த டைம் 3 பேரும் சேர்ந்து டிராவல் பண்றதுக்கான ஆப்ஷன் கிடைச்சது. உண்மையாலே அப்பா பரவாயில்லதான்பா. ரோஜெட் இதுக்கப்புறம் நான் அவரை பத்தி தப்பா பேசாம இருப்பான். ரோடியஸ் எங்க ரிலேஷன்ஷிப்பே வேற மாதிரிங்கன்பா. அவனும் நிஜமா வந்துட்டு விட்டுருவான். ரோடிய சென்ட்ரல் கான்டினென்ட்கான பாதி வழியில இருக்கும். நம்ம ஒன்ஸ் இதை தாண்டதும் அரிசி அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற ஊர் தான். என்ன கேட்டா நான் அங்க போயிட்டா பவுல் கணக்குல ரைஸ் பால்ஸ் வாங்கி சாப்பிடுவேன்பா. ரோஜெட் அரிசினா அவ்வளவு பிடிக்குமோன்னு கேட்டா ரோடியஸ் பிடிக்காம என்னங்கிறப்ப எரிஸ் அடே பைத்தியக்காரா, இந்த நிலைமையில எப்படிடா சோத்த பத்தில யோசிக்க தோணுது. உன்னால இப்படி வெட்டி பேச்சு பேச முடியும்னா கம்மன் வந்து என்ன ஹீல் பண்ணி விடலாம்லன்பா. எரிஸ் முடியாம வாமிட் பண்ணிக்கிட்டே இருப்பா. ரோடியஸ் ரோஜெட் கிட்ட என்னமோ ஒன்று, நம்ம போற வழியில ரோட்ல மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கும், அதால பிரயாணத்தை என்ஜாய் பண்ணிட்டே போலாம். அதெல்லாம் தாண்டி குடும்பம் அப்புறம் உன்னோட ரெப்புடேஷன் இதையுமே முக்கியம் போல வச்சுக்கலான்பா. ரோஜெடும் ஓகேன்பா. ரோடியஸ் மனசுக்குள்ள ஜெனித், லிலியா, ஐஷியா அப்புறம் செல்ஃபி யாருமே இன்னும் திரும்ப கிடைக்கல. கிலியன் விஷயமும் ஒன்னும் தெரியாம தான் இருக்கு. இந்த விஷயங்களை மோசமா யோசிச்சு மட்டும் என்ன நடக்க போகுது, கொஞ்சம் விஷயங்களை பாசிட்டிவா யோசிக்கலாமான்ட்டு இப்படியும் சென்ட்ரல் கான்டினென்ட் போயிருவோம். அங்க கிங் டிராகன் ரெல்மை தாண்டி ஷிரோன் கிங்டம்ல ராக்ஸி இருப்பா. இறுதியான அவளை பார்க்க போறோன்னு யோசிக்கிறப்ப ஒமட்டிட்டு வரும். இதுக்கப்புறம் இந்த பீஸ்ட் பார்ட்டி இருக்க இடத்துல காட்டுவாங்க. அந்த குதிரை தலையும் கூட தான் ராக்ஸி பேசிட்டு இருப்பா. பிளேஸ் என்ன இறந்து போயிட்டானா எப்படின்னு கேட்டா அவன் ரெட் ஹுட் கோப்ரா வழங்குவான். ராக்ஸி எப்பவுமே ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் பயங்கரமா பேசுவான். இருந்தாலும் அது ஒரு நல்ல பார்ட்டியா தான் இருந்துச்சுன்பா. குதிரை தலை நம்ம மிடில் ஏஜ்ல இருக்கோம்ல, போன தடவைக்கு நீ இப்ப ரொம்ப மெச்சூரா இருக்கேன்பா. அவன் நீ என்ன வச்சு நக்கல் பண்றேன்னு கேட்டா இல்ல நான் உன் 6ஆவை வச்சுதான் சொல்றான்பா. அவளும் அப்படியேங்கவான். அவன் முதல்ல நீ ரொம்ப பெரிய பொண்ணாகணும்னு சொல்லி டெஸ்பரேட்டா இருப்ப, மெச்சூராருன்னு சொன்னாலே கோவம்லாம் படுவேன்பா. அவளும் அதை யோசிச்சு பார்த்துட்டு ஆமா உண்மைதான், சின்ன பொண்ணா இருக்கப்ப பெரியவங்களுக்கு மத்தியில ப்ரூவ் பண்ணி காட்டணுங்கிற போல இன்னும். ஆனா இப்ப நான் ஒரு கிங் கிளாஸ் வாட்டர் மேஜா இருக்கேன், என்னால செய்ய முடியாத விஷயங்களை எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க, அதுவும் வார்த்தைகள் சொல்லாம மந்திரம் போடுற போல. அப்புறம் நீ இந்த மாதிரி மூஞ்சில மட்டும் பா. குதிரை தலைனும் என்ன வயசாயிருச்சு நக்கல் பண்றேன்னு கேட்டா ராக்ஸி அப்படியும் சொல்லான்கவோம். அவன் உனக்கு வாய் நீண்டுச்சுதான்பா. ராக்ஸி எப்பவும் போல பேராசக்காரனா தானே இருக்க, பலவீனமா இருக்க பார்ட்டியை தொல்லை பண்ணிக்கிட்டுன்பா. அவன் நான் ஹார்ஷ் ரியாலிட்டியை புரிய வைக்கிறேன்பா. டப்புன்னு சைலண்ட் ஆகி பின்னால சாஞ்சிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாலே நான் அப்படியே சைலண்ட் ஆயிட்டேன் இந்த தீக்காயம் பட்டதுக்கு அப்புறம்பா. அவ்வளவு இது எப்படி ஆச்சுன்னு கேட்டா அவன் டெட்ங்கிற பார்ட்டில 3 சாலிடான பர்சன்ஸ். சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஓன் டிராவல் எப்படி போச்சு, நீ பேரண்ட்ஸ் எல்லாம் பாத்தியான்னு கேட்பான். ராக்ஸி ரொம்ப பயந்துட்டு இருந்தவ பேரண்ட்ஸ் விஷயம் வரவும் நான் என் பேரண்ட்ஸ் ஒரு மாதிரி தயங்குவா. அவன் அப்படின்னா நீ உன்னோட ஹோம் டவுனுக்கு போகவே இல்லையான்பா. அவன் நான் போனா மட்டும் அவங்க சந்தோஷமா பட போறாங்க அதான் போலின்பா. அவன் நீ இன்னும் மெச்சூராவே ஆகல, எல்லாத்த கண்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கீன்பா. ராக்ஸி எனக்கு ஏன்டா இப்படி லெக்சர் எடுத்துட்டு இருக்கீனா. அவன் நீ போனதுக்கு அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆகி 3 குட்டி வாண்டுக இருக்குங்க, 3 பேரும் கியூட் தெரியுமான்பா. அவன் எதுக்குடா லவ் லைஃப் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீனா. அவன் நீ கவனமா கேட்டுக்க, நான் என் குடும்பத்துல இருக்கவங்களை திட்டுவேன், அவங்களும் என்ன திட்டுவாங்க. நாங்க எங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கோம் தான், ஆனா அட்லாஸ்ட் நாங்க குடும்பம், நான் அவங்களுக்காக எந்த எல்லைக்கும் போவேன். அவன் பேரண்ட்ஸ் அப்படிதான் ஃபீல் பண்ணுவாங்க, போய் பாரு. உன்னால மத்தவங்க போல டெலிபதி யூஸ் பண்ண முடியாட்டி என்ன, ஒருத்தங்களால முடிஞ்சது முடியாததுன்னு நிறைய இருக்குன்பா. ராக்ஸி இதெல்லாம் பேரச பிடிச்ச பண்ணி தலையனா சொல்றதுன்பா. அவனும் இங்க பாரு, நீ இப்ப என்ன வேணா சொல்லிக்க, ஆனா குடும்பம்ங்கிறது ஒண்ணு மட்டும்தான் இருக்குன்பா. இதுக்கப்புறம் ராக்ஸி அடுத்த நாள் காலையில நேரா ஃபர்ஸ்ட் அவ கிராமத்துக்கு தான் வந்திருப்பா. ராக்ஸியோட இந்த கிளானை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள இவங்க டெலிபதி யூஸ் பண்ணி தான் பேசிப்பாங்க. பட் ராக்ஸினால அதை புரிஞ்சுக்க முடியாது. யாராவது இவகிட்ட டெலிபதி மூலமா பேச நினைச்சா அதை இப்படி கேமரா பிளாஷ் ஆகிற போலதான் காட்டுவாங்க. ராக்ஸி கிட்ட அந்த பக்கம் இருக்க பெண்கள் டெலிபதி மூலமா பேச நினைக்கிறப்ப அவ எனக்கு இதெல்லாம் புரியல என்ன விட்டுருங்கன்ட்டு அவங்களோட லுக் மாறவும் இவங்க வெளியாளுகளை இப்படிதான் பாப்பாங்கன்னு நினைப்பா. பார்த்தா அவங்க உள்ள போயிருவாங்க. ராக்ஸி சின்ன வயசுல இருந்தே எனக்கு இந்த டெலிபதி ஒர்க் ஆகாதனால இந்த ஊரை விட்டு தள்ளி இருந்த போலதான் இருந்துச்சு. இவங்களுக்கு மத்தியில நான் இவங்கள போல இல்ல, நான் என் சொந்த ஊருக்குள்ளேயே வெளியாளா தெரிஞ்சேன், அதனாலே இந்த கிராமத்தை வெறுத்தேன். நான் திரும்ப என் விருப்பத்தோட இங்க வருவேன் நினைச்சு பாக்கலின்ட்டு நடந்து போறப்ப சின்ன பசங்க விளையாண்டு இருக்கத பாப்பா. அவளுமே சின்ன குழந்தையா இருக்கப்ப ஒரு குட்டி கல்லால பெரிய பாறையில வரைஞ்செல்லாம் வச்சிருந்திருப்பா. அத ஒரு நாஸ்டாலஜிக் ஃபீலிங்கோட பாத்துட்டு இருக்கப்ப
ஒரு சின்ன பையன் கீழே வந்து கால் அடிபட்டிருக்கும். அவளும் போய் ஹீல் பண்ணி விடுவா. பசங்க டெலிபதி மூலமா தான் தேங்க்ஸ் சொல்லலான்னு பாப்பாங்க. பட் அது அவளுக்கு கேமராவில் ஃபிளாஷ் அடிக்கிற போலதான் இருக்கும். அந்த பசங்களோட அம்மா வந்தும் பேசுறதுக்கு பார்த்தாலும் அவளுக்கு அந்த பிளாஷஸ் ஜாஸ்தி ஆக ஆக ஒரு மாதிரி ரொம்ப ஆக்வர்ட் ஆகி ஓடி வந்துருவா. இதுக்கப்புறம் அவ வீட்டுக்கு வந்துட்டு நான் வந்துட்டேன்பா. ராக்ஸியோட அப்பாலாம் ரொம்ப சந்தோஷமா போவாரு. இருந்தாலும் ஒரு கட்டத்துல ஸ்டாப் ஆயிருப்பாரு. ஏன்னா முதல்ல குட்டி பொண்ணா இருந்திருப்பா. இப்ப பொண்ணு நல்லா வளர்ந்துட்டாளா, அதனால 2 பேரும் தனியா தான் டிராவல் பண்றேன்னு சொல்லி கேட்கும் போது அவ எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்குன்பா. பேரண்ட்ஸ் ஆனா 2 பேருமே நீ இன்னும் கொஞ்ச நாள் இங்க தங்க போதானே, நீங்க இருக்கல எங்களுக்கு சந்தோஷம் தான்ட்டு உன்னை பத்தின வதந்திகள் சில டிராவலர்ஸ் மூலமா தெரிய வந்துட்டு ராக்ஸிக்கு ஏதாவது குக் பண்ணி தரலான்ட்டு போவாங்க. அவங்க 2 பேரும் முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷம் தெரியும். ராக்ஸி இல்ல நான் தங்க போறதுல கிளம்புறேன்பா. அவங்க நைட்டு வரைக்கும்னாவது இருக்கலாம்ல, எதுக்கு இப்படி கிளம்புறேன்னா அவ நான் சீக்கிரமா போக வேண்டிய வேலை இருக்கு, நான் எதுவும் சொல்ல விரும்பல, கூடவே நான் எப்பவும் திரும்பி வரப்போறதா இல்லேன்பா. அவங்க அம்மா வந்து டக்குன்னு கைய பிடிச்சிட்டு அட்லீஸ்ட் 20 வருஷத்துக்கு ஒருக்கனாவது வாயேன்பாங்க. அவ 50 வருஷத்துக்கு ஒருக்கா வேணா பாத்துக்கலான்பா. அவங்க அம்மா ப்ராமிஸ் கேட்டு அவ ப்ராமிஸ் பண்ணவும் அவங்களுக்கு கண் கலங்கிரும். நான் உன்னை திரும்ப பார்த்துட்டு அழுக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், ஆனா என்னால முடியலேன்ட்டு கண்ணீர் பொலன்னு வரும். கட்டுப்படுத்த முடியாம அழுவாங்க. ராக்ஸி அங்க இருக்க அவளோட சின்ன வயசு பொம்மைகள்லாம் பாப்பா. சீனா அப்படியே பாஸ்ட்டுக்கு போகும். சின்ன குழந்தையா இருக்கப்ப அவங்க அம்மா தான் அவளுக்கான விஷயங்களை எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. ஃபேமிலியே ஒரு ஹாப்பி ஃபேமிலியா தான் இருந்திருக்கும். ஆனா அவ வெளியே விளையாடுறதுக்கு போறப்ப மற்ற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுறதுக்கு ஹாப்பியா தான் போயிருப்பா. ஆனா அவங்க டெலிபதி யூஸ் பண்ணுவாங்க. அவளுக்கு அது எதுவுமே புரியாது. மத்தவங்க அதை குழப்பத்தோட பாக்குறப்ப அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சி இருந்திருப்பாங்க. நைட்டெல்லாம் ராக்ஸி ரொம்ப கத்தி கதறி அழுவா. ஏன் நான் என்ன கெட்ட பொண்ணா, ஏன் யாரும் என் கூட வந்து விளையாட மாட்டேங்கிறாங்கன்ட்டு. ராக்ஸியோட அம்மா அது ஏன் தப்பு, நீ ஒன்னும் கெட்ட பொண்ணெல்லாம் இல்லைன்பாங்க. இதெல்லாம் யோசிச்ச ராக்ஸி மனசுக்குள்ள என் பேரண்ட்ஸ் எப்பவுமே ஹார்ட் புரோக்கனா தான் தெரியுவாங்க. ஆனா அதுக்கான ரூட் காஸ் நான் தான். நான் போயிட்டானாவது அவங்க நிம்மதியா சந்தோஷமா வாழுவாங்கன்னு நினைச்சேன். அதாலதான் இறுதியா ஓடி போனேன். ஆனா அது ஏன் தாட் மட்டும் தான் போலன்ட்டு ராக்ஸி அம்மா அழுகிறத பார்த்துட்டு ராக்ஸியும் கண் கலங்கிட்டு அம்மா சொல்லாம கொள்ளாம போனதுக்கு மன்னிச்சுக்கங்கன்ட்டு கட்டி பிடிச்சிருப்பா. ராக்ஸியோட அப்பா அதை பார்த்ததும் டக்குனு ஓடி வந்து கட்டி பிடிச்சிப்பாரு. ராக்ஸி அவங்க அப்பாவுக்கு டைம் மன்னிப்பு கேட்பா. ராக்ஸி இந்த இடத்துல வச்சுதான் ரியலைஸ் பண்ணிப்பா வாழ்க்கையில வெறும் வார்த்தைகள் மட்டும் எல்லாமே கிடையாதுன்னு. அதே போல சென்பாயிட்ட இருந்து ஒரு சின்ன அட்வைஸ், இதை யாராவது சின்ன பசங்க பாக்குறீங்கன்னா, நான் மோஸ்ட் ஆஃப் த டைம்ல என் கூட வந்து சேட் பண்ற பசங்க நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். லைக் நீங்களே உங்க அப்பா அம்மா உங்களை விரும்புறது இல்லைன்னு நினைக்கிறீங்க. அது அப்படிலாம் கிடையாது. சிலருக்கு பாசம் காட்ட தெரியும், சிலருக்கு தெரியாது. அதுக்குன்னு அவங்களுக்குள்ள அன்பு இல்லைன்னா இல்ல. நீங்க அதை பெருசாகி ஒரு பேரண்ட் ஆகிறப்ப புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஆனா அதுக்குள்ள ஏதாவது மோசமாச்சுன்னா அது உங்க வாழ்க்கையோட நீங்க அதை வருத்தமாயிரும். அதனால இந்த மொமெண்ட் உங்களோட யாரு இருக்காங்களோ அவங்கள செரிஸ் பண்ண பழகுங்க. அடுத்த நாள் ராக்ஸி தூங்கி எந்திரிக்கவும் பேரண்ட்ஸ் அவளுக்காக சமைச்சு வச்சுட்டு குட் மார்னிங்லாம் சொல்லுவாங்க. அவ்வளவு குட் மார்னிங் சொல்லிட்டு சாப்பிட்டு கிளம்பணும்பா. அவங்க ஏதாவது வேலையாங்கிறப்ப ஆமா மனுஷருங்க எனக்கும் தங்கணும் தான் இருக்கு, ஆனா காணாம போனதுல என்னோட அப்ரண்டிஸும் இருக்கான்பா. அவ அப்பாவும் அப்படியே விஷயம்ட்டு ஆமா 2 வருஷத்துக்கு முன்னால வந்தவனும் உன்னோட ஸ்டூடெண்ட் இருந்தா சொன்ன அவன் பேரு கூடங்கிறப்ப அவ அம்மா வந்துட்டு ரூடியஸ் கிரே ரேட்டன்பாங்க. ராக்ஸி அவனான்ட்டு ஷாக் ஆயிருப்பா. அவ அம்மா அந்த ஸ்வீட்டான பசங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நம்புறேன்பாங்க. ராக்ஸி ஷாக் ஆகி பசங்கன்னா நிறைய பேரான்னு கேட்பா. அவங்க அந்த பையன் கூட எரிசுங்கிற ஒரு பொண்ணும் ரூஜெடுங்கிற ஒரு ஆளும் இருந்தாங்கன்பாங்க. அவ அப்பா அவர் ஒரு சூப்பர்டுங்கவும் ராக்ஸிக்கெல்லாம் அல்ல இருக்காது. அவர் நீ இந்த கிராமத்தை விட்டு போனதுக்கு அப்புறமா அவரை கண்டு பயந்ததெல்லாம் உண்டுதான் நாங்க கிராமத்து மக்களா, ஆனா அவர் ஒன்னும் நம்ம நினைக்கிற போல இல்லைங்கிறப்ப அவ அப்படியே மயங்கி பொத்துனே விழுந்திருப்பா. அவ அப்பாவும் ராக்ஸின் பாரு. இதுக்கப்புறம் அவ கிளம்பி போறப்ப இறுதியா அவ அம்மா கைய பிடிச்சிட்டு நான் திரும்ப வரேன்பா. அவங்க அம்மாவும் அடுத்த தடவை வரப்ப அந்த கியூட் ரவுடியஸை கூட்டிட்டு வான்பாங்க. அவன் ஏற்கனவே அவன் அப்பா கிட்ட நான் உங்களை மாமனாருன்னு கூப்பிடலாமான்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா. மனுஷன் கொஞ்சம் சைலண்டா இருந்தாலும் தப்புன்னு அதெல்லாம் ஒத்துக்க முடியாது, அதை நான் ஏத்துக்க மாட்டேன் உங்களுக்கு புரியுதுலன்பா. இந்த இடத்துல 2 லேடிஸும் சிரிப்பாங்க. இதுக்கப்புறம் ராக்ஸி அவளோட ரூமுக்கு திரும்புறப்ப ரூடியஸ் அப்படின்னா எரிசுங்கிற பொண்ணோடவும் அந்த ரூஜனுங்கிற சூப்பரோடவும் சுத்தி திரியிறானா. அப்ப இவங்க தான் அந்த டெட்டுங்கிற பார்ட்டி போலயே. அந்த முடிவு தான் யோசிச்சு பார்த்ததுல இறுதியா வந்து நிக்குதுன்ட்டு ஒரு மாதிரி பெருமூச்சு விட்டு இந்த மாதிரி டெட்டுங்கிற பேரை வச்சு முட்டாள்தனம்லாம் எவனும் பண்ண மாட்டான். இந்த பையன் ரியல் டெட்டவே கூட்டிட்டு சுத்துறான். இவன் எப்படிப்பட்டவனா மாறி நிப்பானோன்ட்டு ரூமுக்கு போனா. பார்த்தா எலி செப்பம் போல ஆண்களோட ஒண்ணு மண்ணா இருப்பா. ராக்ஸி கடுப்பாகிறத பார்த்துட்டு அவ்வளோ எதுவும் பண்ணாத ராக்ஸின்பா. பார்த்தா மொத்த பில்டிங்கையும் சதற விட்டுருப்பா. அதுக்கான காசையும் கொடுத்துட்டு மன வருத்தத்தோட வரப்ப எலி இதுக்கெல்லாம் நீ கொஞ்சம் பழகிட்டா நல்லா இருக்குமேன்பா. ராக்ஸி நீ யாரும் வந்து போகாத இடத்துல கூட அந்த மாதிரியான விஷயத்த பண்ணலாம்லன்னா எலினலிஸ் மத்தவங்க வந்து பாக்குறப்ப இன்னும் ஜீவன் இருக்கும் தெரியுமான்பா. ராக்ஸி வெறுத்திருப்பா. தல்ஹன் அடுத்து எங்கன்னு கேட்டா ராக்ஸி டீமன் கான்டினென்ட்டோட வடக்கு பக்கம். நம்ம இன்னும் ஜெனித் லிலி அண்ட் ஐஷியாவை வேற கண்டுபிடிக்கல. தல்ஹன் ஸ்டூடெண்ட் விஷயம் என்னாச்சுன்னு கேட்டா ராக்ஸி இப்போதைக்கு அவனை பத்தி கவலைப்படணுங்கிற அவசியம் இல்ல, எப்படியோ ஒரு நாள் அவனை நான் கண்டிப்பா சந்திப்பேன். இன்னும் நம்ம டீமன் கான்டினென்ட்ல நிறைய சிட்டிஸை போய் பார்க்கல தானே, அதனால இப்ப டிராவல் பண்ற போலே நம்ம டிராவல் பண்ணி போய்கிட்டே இருக்கலான்பா. இந்த இடத்துல செப்பரேட் ஜெர்னிஸ்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிஞ்சது. எப்பவும் போல வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க.